மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஏன் சொன்னார்? அதுக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாதாளம் பூமிக்கு வராது, நாம தான் பாதாளத்துக்கு கிட்ட போகணும். சபை பாதாளத்தின் வாசலுக்கு போய் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தடுத்து நிறுத்தி ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். சபை பாதாளத்தின் வாசல் வரைக்கும் போகணும் என்று சொன்னார். ரொம்ப நல்ல விளக்கம், அது ஒரு நல்ல வெளிப்பாடு, நல்ல வெளிச்சம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏசாயா 38:10 பாதாளத்தின் வாசலை குறித்து ஒரு தேவ மனிதன் சொல்கிறான். எசேக்கியா சொல்லுகிறான். ஏசாயா 38:10, நான் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். அவன் என்ன சொல்றான்? நான் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். நான் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேரமாட்டேன்னு சொன்னேன். எசேக்கியா சரித்திரம் நமக்கு தெரியும். அவனுக்கு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதி புற்றுநோய் என்று கருதுகிறார்கள் பல வேத பண்டிதர்கள். உன்னுடைய ஆயுசு முடிந்து போய்விட்டது என்று எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ தான் இவன் அதை சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்ணா 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, அடையாளம் கொடுத்தாரு. அவன் சுகமான பிறகு இந்த துதியை, இந்த பாட்டை அவன் பாடுறான், எழுதுறான், சாட்சியா எழுதுறான். என்ன எழுதுறான்? நான் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று சொன்னேன், என் கதை முடிஞ்சு போச்சு, எனக்கு பூரண ஆயுசின் வருஷங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னேன், அல்ப ஆயுசில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? என்ன அவர் தூக்கி எடுத்தாரு, எனக்கு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. அவன் சொல்றான் 19 18 படிக்கிறேன், பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. 19, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். இதுல 2 விஷயம், முக்கியமான விஷயம். உயிரோடு இருப்பது. பாதாளத்தின் வாசலுக்குள்ள போயிட்டா உயிரோடு இருக்க முடியாது. சபை உயிரோடு இருக்கும், 1. 2வது, சபை ஆண்டவரை துதிக்கும். 3வது, சபை சத்தியத்தை தெரிவிக்கும், மற்றவங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு சத்தியத்தை தெரிவிக்கும். அதை யாராலையும், எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. எத்தனையோ கொம்பர்களெல்லாம் சரித்திரத்தில் வந்து, எத்தனையோ இராணுவங்கள், எத்தனையோ அரசாங்கங்கள், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இந்த சபையை அழிச்சிடணும், ஆண்டவரை துதிக்கிறத தடுத்துடணும், ஆண்டவரை சத்தியத்தை அறிவிக்கிறத தடுத்துடணும்னு சரித்திரத்தில் எத்தனையோ பேர் தலைகளை நின்று தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, நடக்கலை. சபை செத்து போச்சுன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மீந்திருக்கிற ரெம்னன்ட்னு சொல்லக்கூடிய மீந்திருக்கிறவர்கள் இருந்தார்கள். சரித்திரத்திலும் இருக்குது, அது தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 படிக்கிறேன். 3:1 அதனுடைய கடைசி வாக்கியம், நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தோம், செத்தவனாயிருக்கிறாய். சர்தை சபை, சர்தை சபை செத்த சபையாக இருந்தது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தால சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த சர்தை அப்படின்றது இந்த சபை காலகட்டம். இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு.
இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு. அது ஒரு 5வது 6வது நூற்றாண்டு அந்த காலகட்டம். அப்போ சபை முழுவதும் சடங்குகளால் விக்கிர ஆராதனையில் நிறைஞ்சு போய் இருந்தது. சபை செத்து போயிருந்தது. ஆனால் அதுலேயும் சில பேர் பாத்திரவான்களாக இருந்தார்கள், சில பேர் உயிரோடு இருந்தார்கள். சபை செத்து போயிருந்தது, சபைக்குள்ள சிலர் உயிரோடு இருந்தார்கள், ஜீவனோடு இருந்தார்கள், துதித்தார்கள், சத்தியத்தை அறிவித்தார்கள். இன்றைய சபை நிர்வாணமாக இருக்கு. லவோதிக்கேயா சபை நிர்வாணமாக இருக்கு, குருட்டு சபையாக இருக்கு, அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கு. ஆனாலும் இந்த சபையிலும் ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் ஜீவனோடு இருக்காங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிவிக்கிறாங்க. சபை எடுத்து கொள்ளப்படுகிற வரைக்கும் சபை துதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, சபை சத்தியத்தை அறிவிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, சபை ஜீவனோடு இருக்கிறத, சபைக்குள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் ஜீவனோடு இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமென்.